பக்தி ஒலி நேயர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, எங்க வீட்டுல தீபம் எப்படி ஏற்றுவது, எப்ப ஏற்றுவது, எப்ப மலை ஏற்றுவது. இதுதான் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மெயின் கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே. கரெக்டா சொல்றேன், எப்பப்ப தீபம் ஏற்றணும், எப்பப்ப அந்த தீபத்தை மலை ஏற்றணுங்கிறது சொல்றேன். விசேஷ காலங்கள்ல எப்படி ஏற்றுறதுன்னு சொல்றது தனி, இது ஃபுல்லாவே இதுதான், இந்த விளக்கேற்றுறது பத்தி தான். ஆனா விளக்கேற்றினா நமக்கு என்ன நடக்குங்கிறதையும் சொல்லிடுவேன். பிரம்ம முகூர்த்தத்துல ஏற்றக்கூடிய விளக்கு உங்க வீட்டை சுபீக்ஷமா கொண்டு போய் வைக்கும். 4:30 மணிக்கு ஒரு விளக்கு 5 மணிக்கு ஏற்றணும் சார், நான் அப்பதான் சார் ஏந்திரிச்சேன். பரவாயில்ல, நீங்க ஏந்திரிச்சு பல்ல தேய்ச்சிட்டு கையை முட்டிக்கால் வரைக்கும் வாஷ் பண்ணிக்கங்க. முட்டி கை முட்டிக்கால் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்து நின்று பூஜை ரூம்ல நின்று சுவாமி அப்படியே பார்த்து விளக்குதான் ஏத்த போறீங்க. எந்த சாமி நீங்க டச் பண்ண போறதில்ல. ஓம் நமோ ஜாக்ர ஜோதி ரூபாய நமஹா அப்படிங்கிற ஒரு திரிய தூண்டிட்டு நல்லா 3 தடவை சொல்லிட்டு விளக்கேத்திருங்க. போதும். நீங்க தூங்க போனாலும் சரி, இல்ல உட்கார்ந்து இருந்தாலும் சரி. ஆனா பிரம்ம முகூர்த்தத்தை எந்திரிச்சு தூங்க போகிறது தப்பு. எந்திரிச்சிங்கன்னா விளக்கேத்திட்டு உட்காந்துருங்க. அந்த தீபத்தை நீங்க பார்க்கணும். கண்ணை மூடிக்கிட்டு தான் உட்காரக்கூடாது. தீபத்தை பார்த்துக்கிட்டே கண்ணை திறந்துகிட்டே நான் சொல்லக்கூடிய மந்திரம் வெடிகாலையில நீங்க சொன்னா உங்களுக்கு என்ன வேணுங்கிறத உள்ளுணர்வுல நினைச்சுக்கோங்க. இத்தனோண்டு வீட்டுல இருக்கேன், நான் வாடகை வீட்டுல இருக்கேன், ஒரு பெரிய வீடு எனக்கு வேணும், பெரிய வீடு எனக்கு வேணும், அந்த வீட்டுல நான் வசிக்கணும் ஆசை இருக்கா, வேண்டிக்கோங்க. தீபத்தை பார்த்து வேண்டிக் கொள்ளுங்கள். எந்த கடவுளுமே எல்லாமே தீபம்தான். தீபத்தை பார்த்து நீங்க வேண்டிக்க கூடிய ஒரே ஒரு வார்த்தை இதான். அந்த ஓம் ஜாக்ர ஜோதி ரூபாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி தானே ஏத்துனீங்க விளக்கு. கண்ணை மூடிக்கிட்டு இப்ப விளக்க ஃபுல்லா பார்த்துட்டீங்க இல்லையா? விளக்க பார்த்து உங்களுடைய ஐமூல்யமா அந்த விளக்க உள் வாங்கியாச்சு. போயிடுச்சா? இப்ப கண்ணை மூடிக்கோங்க. 2 செகண்ட் விளக்க பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணும்? வீடு வேணும், எக்ஸலண்டான வீடு. நான் இந்த வாடகை வீட்லயே இருந்து 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 ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்குன்னு எப்போ ஒரு சொந்த வீடு வரும்? சாமான தூக்கி தூக்கி தூக்கியே நான் பாதி நொந்து போயிட்டேன். எவ்வளவோ பேர் இருக்காங்கல்ல, வீடு வாங்கணுங்கிற ஆசை இருக்கு, ஆனா அதை எப்படி கொண்டு போய் எங்க கொண்டு போய் நிறுத்தணுங்கிறது தெரியாம இருக்கு. இப்ப நிறுத்துங்க, உங்களுக்கு வீடு கிடைச்சிரும். கண்ணை மூடிக்கோங்க. ஓம் நமோ ஜாக்ர ஜோதி ரூபாய நமக அந்த மந்திரத்தை 18 முறை அந்த விளக்க பார்த்து 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 நீங்க சொல்லணும். இதுதான் ஃபர்ஸ்ட் விளக்கேற்ற முறை. அந்த விளக்க உள்வாங்கி கண்ணை மூடிக்கிட்டு அந்த விளக்க உங்களுடைய மூடின கண்களால பார்க்கணும். நல்லா சூப்பரா பார்க்கலாம். மூடின கண் அப்படியே பார்த்து மனசை உள்வாங்கணும். ஓம் நமோ ஜாக்ர ஜோதி ரூபாய நமஹா, ஓம் நமோ ஜாக்ர ஜோதி ரூபாய நமஹா, ஓம் நமோ ஜாக்ர ஜோதி ரூபாய நமஹா அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு செய்யுங்க. கண்ணை மூடிக்கங்க, கையை கூப்பிக்கோங்க நல்லா. ஓம் நமோ ஜாக்ர ஜோதி ரூபாய நமஹா அப்படின்னு நல்லா வேண்டிக்கோங்க. மனசார உங்களுக்கு அந்த வீடு வேணும், நான் அந்த ஒரு வீட்டை வாங்கணும், நல்லா ஸ்பேஷியஸா நான் வாழணும் வேண்டுங்க. அதே டைம் இது நடக்குமா, என்கிட்ட காசு இல்லையே, நடக்குமானா கண்டிப்பா நடக்காது. நடந்தே ஆகணும், நடக்கும். இது நீங்க சொல்ற இந்த வார்த்தைகள் 2 பேர் கேட்பாங்க பிரம்ம முகூர்த்தத்துல. யார் அந்த 2 பேர்? நீங்க காலாகாலமா தொழுது கொண்டிருக்கிற அந்த குல தெய்வம். அந்த வீட்டுல காலங்காத்தால நீங்க ஏற்றும் பொழுது உங்க வீட்டு வாசல்ல நிற்குமாம் குலதெய்வம். ஏன்? உங்க குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் தான். நீங்க நினைக்கலாம், எங்க வீட்டுல குலதெய்வத்தை நாங்க ஒரு 1000 ஃபேமிலி இருக்கோம் சாமி, அத்தனை பேருக்குமா போய் நிற்கும்? என்னைக்குமே தெய்வம் அர்ச்சாரூபம், அதுக்கு உருவங்கள் கிடையாது. இங்கதான் போய் நிற்கும், அங்கதான் போய் எங்க வேணாலும் நிற்கும். 10,000 பேர் தொழுதாலும் 10,000 பேர் வீட்டு வாசல்லையும் நிற்கும் தெய்வங்கள். அதுக்கு ஒரு ரூபம் கிடையாது, பல ரூபம். அப்ப நீங்க மனசார குலதெய்வத்தையும் பிரபஞ்சத்தையும் சேர்ந்து வேண்டி இந்த இதை நினைச்சு பாருங்க. எங்கேந்தாவது ஒரு லக் உங்களுக்கு கிடைச்சு வீடு வாங்குவீங்க. ஆனா முழு நம்பிக்கை இருக்கணும், குலதெய்வத்து மேல முழு நம்பிக்கை. குலதெய்வம் செய்யும்பா எனக்கு சொல்லி பாருங்க,
கண்டிப்பா கிடைக்கும். இது ஒண்ணு. அடுத்தது, இப்ப பிரம்ம முகூர்த்தத்துல ஏத்தியாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு. இடைப்பட்ட நேரத்துல விளக்கேத்தலாமா? 8 மணிக்கு நான் எல்லாரும் போயாச்சு, நான் வீட்டுக்கு அமிச்சிட்டேன், எல்லாமே ஸ்கூல் போயிட்டாங்க, ஆபீஸ் போயிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. நான் 8 மணிக்கு விளக்கேற்றி மந்திரங்கள்லாம் சொல்லி பண்ணலாமா? அது உங்க விருப்பம். ஆனா அதுலயும் நன்மைகள் இருக்கு. பிரம்ம முகூர்த்தத்திலே எல்லாம் பண்ணிட்டீங்க. இப்ப இந்த 8 மணி, அதாவது 8 மணி, ஆனா 10 மணிக்குள்ள விளக்கேற்றதெல்லாம் நீங்க முடிச்சுக்கணும். அதுக்கு மேல ஏற்றது உச்சிதம் அல்ல. சார் காலையில ஏத்தியாச்சு சாமி, பிரம்ம முகூர்த்தம் நீங்க சொன்னீங்க, ஏத்தியாச்சு. நான் நல்ல மந்திரங்கள்லாம் படிச்சு, நீங்க சொன்ன மந்திரங்கள் எல்லாம் முதல்ல விளக்க உள்வாங்கினா படிச்சாச்சு, எல்லாம் படிச்சாச்சு. இப்ப அடுத்த விளக்கு 8 மணிக்கு ஏத்தலாமா? ரிலாக்ஸா ஏத்துங்க, தாராளமா ஏத்துங்க. அந்த விளக்கு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எரியக்கூடாது. பிரம்ம முகூர்த்த விளக்கு 4:30 மணிக்கு ஏத்தி 6 மணி வரைக்கும் எரியலாம். இல்ல நீங்க 6 மணிக்கு ஏத்தி 7 மணி வரைக்கும் நீங்க அணைச்சிடலாம். இப்போ 8 மணிக்கு ஏத்துற விளக்கு 8 to 9க்குள்ள, அவ்வளவுதான். இந்த விளக்கேத்தி நாங்க ஒண்ணும் பண்ண வேணாம், பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணணும். இந்த டைம் என்ன டைம்? பெருமாள் நீங்க எப்படி சாப்பிடுறீங்க அது மாதிரி பெருமாளுக்கு இது நிவேதன டைம். முடிச்சாச்சா? விளக்க அணைங்க. அணைக்கும் போது வேகமா பட்டாரெல்லாம் அணைக்க கூடாது. தீபம் அது உயிர் உள்ள தீபம். அப்ப என்ன பண்ணோம்? அழகா போய் அந்த விளக்க அணைக்கிறதுக்கு முன்னாடி அந்த விளக்கு கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கணும். நல்லா கண்ணை மூடிக்கிட்டு அந்த விளக்கு கிட்ட நின்றுட்டு மொல்லமா, அதான் பர்மிஷன்ங்கிறது, கை கூப்புறது, அப்படியே அந்த பூ எடுத்து மொல்லமா அணைங்க. முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது சாயங்காலம் நீங்க கண்டிப்பா விளக்கேத்தி ஆகணும். 6 மணிக்கு நீங்க விளக்கேத்தலன்னா அந்த வீடு இருண்டு போன வீடாக போய்விடும். சார் நாங்க 2 பேரும் வேலைக்கு போறோம் சார், எப்படி ஏத்துறது? எல்லாம் பூட்டிட்டு போயிடுமோ? யாரும் இருக்க மாட்டோம், பரவாயில்ல விட்டுருங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மறக்காம நீங்க ஏத்தி ஆகணும். நான் ஞாயிற்றுக்கிழமை வெளியே போறேன், எல்லா நாளும் நான் வெளில போயிடுவேன்னா அதுக்கு என்ன? வெளில போங்க. 6 to 6:30 அந்த விளக்கு எரிஞ்சே ஆகணும். அதே மாதிரி நீங்க இன்னொன்னு சொல்றேன், இந்த விளக்கு எரியறது இருக்கட்டும், எல்லாரும் நானும் ஒய்ஃபும் தான் இருக்கோம் சார், நாங்க வேலைக்கு போயிடுவோம். அப்ப என்ன பண்றது? நைட்டு தான் வருவோம் அப்படின்னா எல்லாரும் செய்யக்கூடிய ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுமா? எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. 8 மணிக்கு லைட்டு போடுவாங்க. அதெல்லாம் போடவே கூடாது. அதுவும் ஒரு விளக்குத்தான். உங்களுக்கு விளக்கு ஏத்த முடியல, அவ்வளவுதான். அப்ப சுவாமி ரூம்ல ஒரு குட்டி நைட் லேம்ப் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லையா அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண பரவாயில்ல, ஹால்ல ஒண்ணு இருக்குல்ல விளக்கு, அதை போட்டு போயிட்டே இருங்க. உங்க வீடு எக்காரணத்தை கொண்டும் இருண்டு போக கூடாது. இருண்டு போச்சுன்னா அந்த இடத்துல யாருடைய வாசம் இருக்கும் தெரியுமா? துர்தேவதைகளுடைய வாசம் நடமாடும். அப்ப அந்த துர்தேவதைகளுடைய வாசம் நடமாட்டுச்சுன்னா உங்க வீட்டுக்கு காசு தங்காது, வியாதி வரும், எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு சேர்க்கும். அப்ப என்ன பண்ணோம்? ஒரு லைட் உங்க வீட்டுல எரியணும். ஞாயிற்றுக்கிழமை டெஃபினட்டா நீங்க எங்க வேணாலும் வெளில போங்க. ஆனா 6 to 6:30 விளக்கேத்தி கந்த சஷ்டி எல்லா பாடல்களும் ஒழித்தே ஆக வேண்டும். அப்பதான் அந்த வீடு சுபிக்ஷத்தை நோக்கி போகும். விளக்கேத்துறதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கார்த்திகை மாசமா காலங்காத்தால 2 விளக்கு வைங்க, சாயங்காலம் 2 விளக்கு வைங்க, தலவாசப்படியில 2 வைங்க. இது வச்சுட்டீங்கனாலே போதும், சுபிக்ஷம் கிடைச்சிடும். ஏன் உங்களுக்கு வைக்கிறதுக்கு என்ன சோம்பேறித்தனம்? காலையிலையும் வைக்கணும், சாயங்காலமும் வைக்கணும். கார்த்திகையில இந்த மாசம் கார்த்திகை மாசம் தான் வைங்க. ஒவ்வொரு கார்த்திகை, அதாவது இந்த வருஷம் கார்த்திகைல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அடுத்த வருஷம் கார்த்திகை, அடுத்த வருஷம் அப்படியே வச்சுட்டு போங்க. இதுல என்னங்க உங்களுக்கு சோம்பேறித்தனம்? ஏத்துங்க. நமக்கு வாழ்க்கையில சோம்பேறித்தனமாக உட்கார்ந்து எண்ணத்தை கண்டோம், எல்லாமே 0 தான். தயவு செய்து விளக்கேற்றுவதில் சோம்பேறித்தனம் வேண்டாம். இந்த மாதிரி விளக்கேற்றி பாருங்களேன். தினமும் காலையில பிரம்ம முகூர்த்த விளக்கு எரிஞ்சே ஆகணும். 8 மணிக்கு 8 to 9 விளக்கு எரிஞ்சே ஆகணும். சாயங்காலம் 6 மணிக்கு விளக்கேத்தி ஆகணும். இந்த சிஸ்டத்தை நீங்க கடைபிடிச்சு பாருங்க. அந்த ஜோதி ரூபம் தான் உங்க வீட்டுல கடவுள் வாசம் செய்கிறார். அந்த ஜோதி ரூபம் தான் உங்க வீட்டுல குலதெய்வம் வாசம் செய்கிறார். விளக்குகள் எரிய எரிய எரிய
உங்களது கஷ்டமெல்லாம் எரிஞ்சு பொடி பொடியாகி நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அங்க ஏற்படும். யாரால? உங்களுடைய குலதெய்வத்தினாலையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினாலையும் ஏற்படும். அதனால நீங்க விளக்கேற்றலாமா, ஏற்றக்கூடாதா? ஏன் விளக்கேற்றது எவ்வளவோ பெருசா சொல்றேன் அப்படின்னா, யாருமே விளக்கேற்றுவதே கிடையாது. ஓடிட்டே இருக்கும். பணம் 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 பணம்னு ஓடுறது தப்பில்லை. அந்த பணத்தை எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை கடைசியில சேர்க்க முடியலையேங்கிற இடத்துலதான் வந்து நிக்கிறோம். கரெக்டா? ஓடி ஓடி போய் சம்பாதிச்சு லட்சக்கணக்கா சம்பாதிச்சு 22ஆம் தேதி கேட்டா மாச கடைசின்னு சொல்லி ஒன்னும் இருக்காது. பேங்க் பேலன்ஸை தேடி பார்த்தோம். ஜிபேல போய் நேர போய் அக்கௌண்ட் பேலன்ஸ் கொண்டு போனா சைஃபர். எப்ப? 22ஆம் தேதி. எவ்வளவோ உழைத்து சம்பாதிச்சு எல்லாம் பண்ணி இந்த ஜீரோ நிக்கிறதுக்காக நம்ம பாடுபடுறோம். தயவு செய்து நான் சொல்ற இந்த விளக்கேற்றுங்கிற ஒரு விஷயத்தை கடைபிடிங்க. அப்புறம் பாருங்க, நல்லா இருக்கும். மனசுதான் காரணம். உழைக்கணும், கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும். இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த பதிவு நல்ல பதிவு, நான் நம்பி செய்யறேன், நல்லா இருப்பேன்னு நினைங்க, எக்ஸலண்டா இருப்பீங்க. செய்றீங்களா? விளக்கேற்றுங்கள், வீடு சுபிக்ஷமாக இருக்கும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு என் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.